800 வருஷத்துக்கு உலகத்துக்கு அவங்க தான் வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு நியூ ஏஜ் எஜுகேஷன் சிஸ்டம். ஏன்னா கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் broken. குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க, படிக்கிறாங்களா, க்ரோ வராங்களா கேட்குறா கிடையாது. ஸோ எங்களோட ஹோல் ஐடியா வந்து இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்துக்கு தரணும். கோச்சிங் வச்சு ஆல்ரெடி ஒரு 7 வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கோம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். இதை மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து வரணும். எல்லாருக்கும் இதை மாதிரி ஒரு ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்தில் இருக்குன்னு தெரியும் காமிக்கிறதுக்காக பண்ண ஐடியா தான் கேம் ஆஃப் சேஞ்ச். ஸோ நான் மீனா சித்தார்த் 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். அவங்க இனிஷியேட்டிவ் இல்லாமல் வந்துருக்க முடியாது. ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த மெசேஜை நீங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட உட்காந்துனே கற்றுக்கலாம். இதுதான் எங்களோட ஹோல் ஐடியா. ஸோ பிக் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் கவரிங் இட். Thank you so much. We are living in very interesting times now, where the world is very polarized, and we need to have humanity to come together. And for that to happen, we need more teachers, we need more leaders. And I want to acknowledge our mentor, Blair Singer, who's been training for more than 30 years on this concept of accelerated learning. And you want to take this out to more and more people, because now we're living in an AI world where people don't lack information. They need to be in the right environment, in the right space, and the right community for them to grow. While we are digitally so connected in the digital world, the problem today is that people are disconnected internally. There's loneliness. There are so many problems that are happening in this world. So what we want to convey through this movie is we want more and more people to become teachers, to become leaders, so they can build communities like this, so that eventually we can carry forward humanity and bring people together. That's the intention of this movie. And more importantly, before I pass to Meena, is I'm a college dropout. I don't have a degree. But thanks to our mentors in the last 7 years, we have inspired more than 30,000 people who have generated more than 1,000 crores in revenue. And that's a big number for people who have been able to sit at home, earn, serve and help others. So we feel that the game of change is the start of a revolution, and we want more and more people to experience this magic. Over to you, Meena. Thank you so much. I love Dr. Farmer Cricket. Yes, Prabhakar. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக தான் பார்க்குறோம். பிகாஸ் நம்ம வரலாறுல எவ்ரி 100 வருஷம் 200 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு நம்மள இருந்தே தான் தலைவர்கள் உருவாகிற மாதிரி இப்போ டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய வேணும். பீட் அது ஹெல்த்தாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஸ்கில்லாக இருக்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்த எல்லாருமே வந்து ரியல் ஸ்டோரிஸ், ரியல் டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் அண்ட் இந்த கண்ட்ரிக்கே நிறைய இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பாக நான் வந்து ஹெல்த்தில் இருக்கேன். இந்த மாதிரி நிறையா கோச்சஸ் அவங்கவுங்க இதில். ஸோ நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து செல்ஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த படம் வந்து பேசியிருக்கு. ஏன்னா என்னதான் நம்ம ஸ்கூல் காலேஜில் ஹெல்த்தை பற்றி சொல்லித் தரதில்லை, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும் கூட சொல்லித் தரதில்லை. ஸோ அதை எல்லாருமே இதுலேருந்து என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போனோம்னா, எஜுகேஷன் லைஃப் லாங் ஃபுல்லாக வேணும். ஸோ அறியாமை தான் எல்லாத்தோட பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். அப்போ எஜுகேஷன் நம்ம இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சேரிட்டி என்னென்னா மக்களுக்கு நம்ம மூலிமா போகிற எஜுகேஷன் தான். எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அறியாமையிலேருந்து வெளியில் வராங்களோ அப்போ இந்த உலகத்தில் புது வெளிச்சம் உருவாகுன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தேங்க்யூ சுதா, தேங்க்யூ மீனா மேம், அண்ட் தேங்க்யூ சுரேஷ் சார். On a silver screen, and our goal is to help the next generation learn in a different way. So அடுத்த generation வந்து நம்ம வந்து கொண்ட கஷ்டங்கள் படக்கூடாது. டாக்டர் ஆனது ஒன்றும் லாயக்கு இன்ஜினியர் ஆனது ஒன்றும் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து வெளிப்படுத்தி அது மூலமாக அவங்க லைஃப்பும் அவங்களோட ஒரு வாழ்க்கையும் நல்லா ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சி பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ டு சுரேஷ் ஃபார் ஹெல்பிங் அஸ் இன் திஸ் ஜர்னி. ப்ரோ, அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறவே இல்லை. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நிஜமாலே பசங்களை க்ரோ பண்ண வைக்கல, அதான் கேள்வி. அடுத்த 5-10 வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்க என்ன தேவையோ அதை கற்றுக்க போகிறாங்க. யார்கிட்ட கற்றுக்கலாம்? உலகத்தில் இருக்க பெஸ்ட் கோச்சுக்கு கற்றுக்கலாம், வீட்டில் குழந்தை கற்றுக்கலாம். ஸோ பெஸ்ட் வே டு லிவ் பண்ணில சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பற்றி கற்றுக்கிறது, அதை சுற்றியே ஒரு ப்ரொஃபஷன் பில்ட் பண்ணாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க இம்பாக்ட் பண்ணுவாங்க, உலகத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் வரும். இதை உருவாக்குறது தான் முதல் கேள்விக்கான பதில். இது ஆல்டர்னேட் எஜுகேஷன் சிஸ்டம். ஸ்கூல் படிச்சுனே பண்ணலாம். ஆனால் எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் அப்படின்னா ஸ்கூல் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி குறித்தான் பார்ப்போம். கவர்மெண்ட் அப்ரூவ்டு உண்டா? எல்லாமே பண்ணலாங்க.
இல்லை 10th 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இப்போ அதுக்கு வந்து தேவையா வேலைக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன தேவை உங்களுக்கு? நல்ல வேலை, நல்ல ஃபியூச்சர் வேணும்னா உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கணும், பேச தெரியணும், கம்யூனிகேஷன் தெரியணும், நல்ல மனிதனாக உருவாக்கணும், யோசிக்க தெரியணும். அதான் இந்த உலகத்துக்கு தேவையானது. அது எதுவுமே ஸ்கூலில் சொல்லித்தரணும். ஸ்கூலில் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் சொல்லித்தரணும்.